வேலின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். Joel chapter 2 verse 21. Somebody can read for us. ஒரு வாசிங்க. தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, அந்த தேசத்துக்கு இந்த வார்த்தையை தருகிறார். நம்ம தேசத்துக்காக நம்ம எடுக்கலாம், நம்ம சபைக்காக எடுக்கலாம், நம்முடைய குடும்பங்களுக்காக எடுக்கலாம். நம்ம தான் கர்த்தருடைய பிள்ளைக்கு, கர்த்தருடைய ஜனம். அவங்க பின்னணி என்ன? 2ஆம் வசனம் வாசிங்க. முதியோரே இதை கேளுங்கள், தேசத்தின் சகல குடிகளே செவி கொடுங்கள், இதன் செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவியுங்கள், இதை உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் தெரிவிக்க கடவர்கள். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. ஒரு பிரச்சனை விட்டதை இன்னொரு பிரச்சனை சாப்பிடுது. திடீர்னு வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை வந்து பார்த்தா குடும்பத்தில் ஜுர பிரச்சனை வருது, அது இல்லைன்னா வண்டி ரிப்பேர் ஆகுது. ஒரு பிரச்சனை விட்டதை இன்னொரு பிரச்சனை சாப்பிடுது. ஐயா, பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி தின்றது. பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. முசுக்கட்டை பூச்சி தின்றது. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைங்க. ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, வீட்டில் வந்தால் வீட்டில் 2 பிரச்சனை. அந்த பிரச்சனையோட சர்ச்சுக்கு வந்தால் சர்ச்சில் 2 திங்குன்னு ஆடுது. எங்கேயா போகிறது? ஒரு பிரச்சனைனா பரவாயில்ல. பச்சை கிளி விட்டதை வெட்டி கிளி திங்குது, வெட்டி கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி திங்குது. எவ்வளோ பயமாக இருக்கு. என்ன நிலை வந்து தான் 5ஆம் வசனம் வாசிங்க. வெறியரே விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சரசத்தின் நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாயை நின்று விலக்கப்பட்டது. இங்கே திராட்சரசம் அப்படிங்கிறது கிரேப் ஜூஸ். கிரேப் ஜூஸ் அவங்களுடைய ஒரு பானம். இப்போ நம்ம காஃபி டீ மாதிரி. இப்போ உள்ள நெருக்கம் என்ன? காஃபி குடிக்க பைசா இல்லைங்க, நல்லா ஒரு சமைக்க பைசா இல்லை, ரொம்ப பயங்கரமான வறுமை. குடிக்கிற திராட்சை ரசம் அவங்களுடைய ஒரு பானம். பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க எல்லாமே திராட்சை ரசம் சாப்பிடுவாங்க, கிரேப் ஜூஸ். பயங்கரமான பஞ்சம். நம்ம லாங்குவேஜில் சொன்னால் ஒரு காஃபி தண்ணி போட்டு குடிக்க வக்கில்லை அந்த நிலை. வாசிங்க 9ஆம் வசனம் வாசிங்க. போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. இப்போ காஃபி குடிக்கிறதுக்கு காசு இல்லை. என்ன ஸ்டேஜ்? காணிக்க போட காசு இல்லைங்க. திராட்சை ரசம் குடிக்கவும் இல்லை. ஏதோ பலி செலுத்துற கொஞ்சம் திராட்சை ரசம் கொண்டு போகலாம், போஜன பலி பான பலி, அதுக்கு கூட வக்கு இல்லை, வழி இல்லை. பயங்கர நெருக்கம். காஃபி குடிக்க காசு இல்லை, காணிக்க போட காசு இல்லை. நெருக்கம் வந்துடுச்சு. பஞ்சம், அப்படிப்பட்ட பஞ்சம். இந்த கொரோனா பீரியட்லாம் நிறைய ஊழியர்கள் வாடகை வீட்டில் நடத்திட்டு இருந்தவங்களாம் நிறைய பேர் உழைத்து நிறுத்திட்டாங்க. முடியலை, வாடகை கட்ட முடியலை, வருமானம் இல்லை, தொழில் முடங்கிடுச்சு, வருதில்லை வாழ்க்கையில். ஊழியர்கள் துக்கிக்கிறார்களாம். 11ஆம் வசனத்தை கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிட்டு. பிஸ்னஸில் பெரிய நெருக்கம். வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிட்டு. 12ஆவது வசனத்தில் கடைசியில் வாசிக்கிறோம், சந்தோஷம் மனுஷரை விட்டு
ஒளிந்து போயிட்டு. வீட்டில் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் என்ன வறுமை, நெருக்கம், பிசாசு போராட்டம். ராத்திரி வந்தால் எப்போடா பகல் வரும்னு இருக்குது, பகல் வந்தால் எப்போ தான் ராத்திரி வரும்னு இருக்குது. ஃபோன் பில் அடித்தா பக்கு பக்குங்க, யார் பேசுவாங்களோ, யார் கடன் கொடுத்தவங்க கேட்பானோ, என்ன நடக்குமோ, ஃபோன் எடுக்கவே பயமாக இருக்கு. பிரியமானவர்களே, 20வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, நதிகளில் தண்ணீரெல்லாம் வற்றி போயிட்டு அக்கினி வனாந்தரத்தின் மேய்ச்சலை பட்சித்து போட்டது. ரொம்ப வாஸ்தவ பயங்கரமாக இருக்குது. வனாந்தரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் புல் முளைச்சிருந்துச்சு. வனாந்தரம், அந்த வனாந்தரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் புல் முளைச்சிருந்துச்சு. இப்போ ஒரு அக்கினி வந்து அந்த புல்லையும் பட்சித்து போட்டது. அதே வனாந்தரத்தில் இருந்த புல்லையும் பட்சித்து போட்டது. இந்த தேசத்தை பார்த்து அந்த ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், தேசமே பயப்படாது. அப்படி நிலையில் இருக்கு. அன்றைக்கு யோவேல் மூலமாக பேசின அதே ஆவியானவர் இன்றைக்கு ராபர்ட் சைமன் மூலமாக பேசுகிறார். இவ்வளோ நெருக்கம். ஒவ்வொருக்கும் ஒருத்தருக்கு பண விஷயத்தில் நெருக்கம், ஒருத்தருக்கு சமாதான சந்தோஷத்தில் நெருக்கம். எல்லாம் அற்று போயிட்டு, ஒரு பிரச்சனைக்கு மேலே ஒரு பிரச்சனை. பச்சைக்கிளி விட்டதை வெட்டுக்கிளி திங்குது, வெட்டுக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி திங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இந்த நெருக்கத்திற்குள்ளே பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சீயோனே பயப்படாத. அங்கே தேசம் என்பது கர்த்தருடைய மக்கள், அவங்களுடைய பாவம், அவங்களுடைய மீறுதல், அவங்களுடைய அக்கிரமம், என்னென்ன விதங்களில் நம்ம சாபத்தை வருவிப்போம். இந்த காலையில் நான் அப்படியே தியானிச்சுட்டே இருந்தேன் ராத்திரி. அதுக்கெல்லாம் நான் போக விரும்பலை. என் மதியனத்தினால் என் புண் அழுகி நாற்றம் எடுக்குது. என்னுடைய ஃபூலிஷ்னஸ். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போயிடுறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரணம். நம்ம சுய புத்தியின் மேலே சாயிரும். என்னுடைய ஆலோசனை, மற்றபடி கர்த்தருடைய ஆலோசனை கேட்காம ஏன் ஆலோசனையினால் செய்ய பார்க்க, இப்படி நிறைய காரியங்கள் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னென்ன விதத்தில் நமக்கு அழிவு வருது, கச்சிதமாக இன்னொரு நாள் பேசுகிறேன். இப்போ நெருக்கம் இருக்குது. ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாது, ஒன்றும் கெட்டி போயிடாது. கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கார். சீயோனே பயப்படாது, சபையே பயப்படாது, சீயோன் குமாரனே சீயோன் குமாரத்தியே பயப்படாது. எல்லாம் சீரவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காணிக்க போட காசு இல்லை, போஜன பலி பானபலி செலுத்த முடியலை. அந்த சூழ்நிலையிலாக்க ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, நல்ல மகிழ்ந்து கலிகூறு. என்னையா, கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களை, மோசேட்ட சொல்லுவார், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் உன் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் செய்வேன். நம்முடைய உறவுகள் பார்க்க, உங்களுடைய உறவுகள் பார்க்க, உங்களுடைய உடன் பணி செய்கிறவர்கள், உங்களோடு உள்ள சக யாத்திரிகர்கள், உங்களோடு கூட பயணிக்கிறவர்கள் பார்க்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய தேசத்துக்கு ஒரு விடுதலை நன்னாள், நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஒரு விடுதலை நன்னாளாக இது அமையட்டும். கர்த்தர் தீர்க்கமாக பேசுகிறேன். ஒருவேளை வேறாவது ஆண்டவர் நான் அங்கே வந்திருக்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையே இல்லையே என்று நினைப்பீர்களானால் இந்த செய்தி அப்படியே எடுத்துக்கொண்டு போய் இந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு கொடுங்க. எல்லாருக்கும் செய்தி பிரயோஜனம். ஒருவருக்கு நேரடியாக பிரயோஜனம், இன்னொருவர் இந்த செய்தி அப்படியே அள்ளி எடுத்துக்கொண்டு போய் அந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்களோடு கூட சந்தோஷம் அற்று போய், நன்மை அற்று போய், வனாந்தரத்தில் இருக்கிற செடியையும் அக்கினி பட்சித்ததே என்று சொல்லுகிற நிலையில் இருக்கிறவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு கொடுங்க. உங்கள் உறவுகளுக்கு,
பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்ம என்ன செய்யணும்னு சொல்கிறாரு? 2ஆம் அதிகாரம் 12-13 வாசியுங்க. ஆதலால் இப்படி இருக்கிறபடியா, ஏதோ என்ன ரீசன் வேறு. நான் சொன்னது போல் நம்முடைய மதியனமாக இருக்கலாம், சுய புத்தியின் மேல் சார்ந்ததாக இருக்கலாம், தேவ ஆலோசனை காத்திராமல் இருக்கலாம், ஏதோ ஒன்று அன்றி. ஆதலால் நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, முதல் குறிப்பு அவர் சொல்கிறாரு, ரிட்டர்ன் டு காட். ரிட்டர்ன் டு காட். துன்மார்க்கன் தன் வழியையும், துன்மார்க்கன் என்றால் தவறான பாதையில் போகிறவன், அக்கிரமக்காரன், கிரமத்துக்கு விரோதமாக செய்கிறவன், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். மனம் திரும்புங்கள். ஆண்டவர் மன்னிக்க தயவுபடுத்திருக்கிறார். கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம், வழியில் நின்று பூர்வப்பத்தில் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் கண்ணீரோடும் கர்த்தர் பக்கம் திரும்புங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டுமானால், வறண்ட நிலம் வயல்வெளியாக மாற வேண்டுமானால், வயல்வெளி செழிப்பான காடாக எண்ணப்பட வேண்டும் என்றால் ஸ்டாப், லிசன், ப்ரொசீட். ஸ்டாப், லிசன் அண்ட் ப்ரொசீட். நின்று கொஞ்சம் யோசித்து பாருங்க, ப்ரொசீட் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை காண முடியும். பிரியமானவர்களை, கர்த்தரிடத்தை திரும்புங்க. துன்மார்க்கன் தன் வழியை, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவை. ரிப்பெண்டை குறித்து நம்ம பார்த்தோம் கடந்த நாட்கள். வாழ்க்கையில் நெடுகவே நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலையில் ரிப்பெண்டன்ஸ் தேவைப்படும். ஒருவேளை நான் தேவசத்தை இல்லாமல் சில காரியங்களை உற்சாகத்தில் செய்திருக்கலாம், அதனால் சில கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் நின்று நான் ரிப்பெண்ட் பண்ணணும். அதே அகங்காரத்தோடு கூட நான் பிடிச்ச மேலுக்கு 3 கால் அப்படி போகாதீங்க. இங்கே உங்கள் பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்கேயாவது தேவ ஆலோசனை மீறி இருக்கமா, சுய புத்தியின் மேலே சார்ந்து இருக்கிறோமா? பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்றைக்கு உங்கள் தேசத்தில் கர்த்தர் பெரிய, உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்க. என்ன செய்யுங்க? முதலாவது கர்த்தரிடத்தில் திரும்புங்க. குறிப்புகளை சொல்லி கடந்து போகிற 2வது 15-16 வாசியுங்க. சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நேமியுங்கள், விசேஷித்த ஆசிரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. நம்ம இங்கே வாசிக்கிறோம், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். இந்த நெருக்கத்தின் மத்தியில் வழக்கமாக நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு போகிறோம், இல்லை காலையில் எழும்பினோன்னு ஜெபிக்கிறோம், காலையில் எழும்பினோன்னே பைபிள் வாசிக்கிறோம், 5 அதிகாரம் 2 அதிகாரம் 1 அதிகாரம், இல்லைன்னா மொபைலில் ஒரு வாசகம் ஏதோ ஒன்று வாசிக்கிறோம். ராத்திரி படுக்கும் முன்பாக குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கிறோம். எல்லாம் நல்லது தான். சாப்பிடும்போது ஜெபிக்கிறோம், பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜெபிக்கிறோம், நல்லது தான். இப்போது கர்த்தருடைய உங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்குது. நெருக்கத்திலேருந்து விடுதலை வேணும்னா சாலம் அசம்பிளி. இது என்ன அசம்பிளி, என்ன கூடுகை? ஞாயிற்றுக்கிழமை நம்ம கூடி வாரம், வாரம் வியாழக்கிழமை ஜப கூடுகை வச்சுருக்கிறோம், 1ஆம் தேதி கூடி வாரம். இப்போ சொல்கிறாரு, ஒரு விசேஷித்த கூடுகை வை. நேற்று தான் அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தேன். இந்த சாலம் அசம்பிளி நீங்கள் வேணால் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அந்த எபிரேய சொல்லினுடைய பொருள் ஒரு பண்டிகை நாளில், ஒரு விடுமுறை நாளில் அதை ஸ்பெஷலாக ஃபிக்ஸ் பண்ணி கூடிவாங்க. இதுதான் ரெகுலர் அசம்பிளி. ஒரு வாரப்பிறப்பு ஆராதனை, ஒரு மாதப்பிறப்பு ஆராதனை என்றால்
உங்கள் வீட்டில் எப்பவுமே குடும்ப ஜெபம் இருக்குது, நல்லது. ஒரு ஸ்பெஷலாக ஒரு நாள் ப்ரேயர் உங்கள் வீட்டில் வைங்க. ஒரு ஹாலிடே, கணவன் மனைவி பிள்ளைகள் மருமகன் மருமகள் குடும்பம் அன்றைக்கி ஜெப நாளாக வைங்க. பிரியமானவர்களே, ஒரு நாளை குறிங்க. சபையில் ஒரு நாளை குறிங்க. வீட்டில் ஒரு நாளை குறிங்க. ஒரு விசேஷித்த ஆச்சரிப்பை கூறுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாம். Set apart a special day to worship the Lord. ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போடுங்க. கர்த்தர் நடத்துறது போல 3 நாள் நான் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்க போகிறேன். தமிழில் உபவாசம் என்பது அவரோடு சேர்ந்து வாசம் பண்ண போகிறேன். எபிரேயத்தில் அந்த ஃபாஸ்டிங் என்பது அப்ஸ்டினன்ஸ், தவிர்ப்பது. இந்த 3 நாளும் வெறும் உணவை தவிர்ப்பது மாத்திரமில்லை, உணவை தவிர்க்கலாம். நான் இந்த 3 நாளும் ஃபோன் எடுக்க போகிறது இல்லை வெறும் இன்கமிங் கால்ஸ் மட்டும் அட்டென்ட் பண்ண போகிறேன். ஸ்பெஷல் ஃபுட்டெலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். வீட்டில் ஏதோ கஞ்சி வச்சுக்க போதும். இல்லை நான் வெறும் ஒரு ஜூஸ் ஏதோ குடிச்சிக்கிறேன். இல்லை சாப்பிடாமலும் குடியாமலும் நான் இருக்க போகிறேன். ஒரு 3 நாள் உட்காருங்க தேவ சமூகத்தில். ஒரு விசேஷித்த ஆச்சரிப்பை கூறுங்க. பிரியமானவர்கள், நம்ம சபையில் இப்போ 15th வைத்திருக்கோம். ஆனால் அந்த செய்திக்காக நான் அதை வைக்கல. அந்த செய்தி எடுக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. முந்தி அடிக்கடி வைப்போம். இன்னும் கர்த்தர் அந்த கிருபையை தரணும். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? இதுக்கு நம்முடைய சபை என்றால் அநேக சபைகள் இந்த ஜபங்கிறது குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி ஜபங்கிறது அநேகர் அங்கே ஆல் நைட் ப்ரேயர் நடக்குது, இங்கே திறப்பின் வாசல் ஜபம் நடக்குது, இங்கே உபவாச ஜபம் நடக்குது அப்படின்னு ஒவ்வொரு இடமா போகிறாங்க. டூர், அது டூர்னே சொல்கிறாங்க. நாங்கள் டூர் போகிறோம். எதுக்கு டூர் போகிறீங்க? நாங்கள் ஒரு குரூப் அங்கே ஜபத்துக்கு போகிறோம். பிரியமல்ல, ஜபங்கள் நான் தவறு என்று சொல்லலை. சபையை கூப்பிட்டு பின்னால் பார்ப்போம். ஒரு குடும்பமாக இருங்க. இல்லை குடும்பம் அந்த மாதிரி சபை ஜபத்துக்கு வாங்க. ஒதுக்கி வைங்க. அதுக்குள்ள வேலை வாய்ப்புகளை ஒதுக்கி வைங்க. 10 ரூபா லாபம் வருதுனாலும் பரவாயில்ல. விசேஷித்த ஆச்சரிப்பை கூறுங்க. அப்போ முதலாவது கர்த்தரிடத்தில் திரும்புங்க. இப்போ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். அழுகையோடு கண்ணீரோடு கர்த்தருடைய முகத்தை தேடுங்க. குறைகளை நிறைவாக்க கர்த்தருடைய முகத்தை தேடணும். பிரியமல்லம் வஸ்திரத்தை கிழித்தல்ல, இருதயத்தை கிழித்த. ஆண்டவரே இருதயத்தை பாரும். ஏன் எனக்கு இந்த நெருக்கம்? ஏன் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை? கொஞ்சம் தேவ சமூகத்தில் உட்காருங்க. குடும்பம்னா ஒரு 3 நாள் 7 நாள். பிரியமானவர்களே, தாழ்மையாக சொல்கிறேன், 50 நாட்கள் நான் உபவாசம் இருக்கேன். அதுக்கு ஒரு வேடிக்கையான வசனம் தான். பைபிளில் பழைய ஏற்பாட்டில் 40 நாள் 40 நாள்லாம் பார்க்குறோம். அதை விட நம்ம கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். 40ஓடு ஏன் நிறுத்துவானே அப்படின்னு 50 நாள். பெருமைக்காக சொல்லலை, கர்த்தர் நல்லா காத்துக்கொண்டு இன்னும் என்னுடைய சபையில் உபவாச நாட்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். பிரியமானவர்களே, பழைய விசுவாசிகளுக்கு தெரியும், பல ஆண்டுகள் 40 நாட்கள் வைத்திருக்கிறோம், 21 நாட்கள் வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நாட்களில் விசுவாசத்தில் அதிகமாக வர இயலாத சூழ்நிலை உருவாகும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக நின்றது. நீங்கள் மீண்டுமாக அதை நம்ம கொண்டு வரணும். நம்ம சபை ஆசீர்வதிக்கப்படணும். எல்லாருடைய வீட்டிலையும் சமாதானம், சந்தோஷம், செழிப்பு, 4 காரியங்களுக்காக நான் ஜெபிப்பேன். நம்ம அல்லங்கத்துக்குள்ளே, நம்ம வீட்டுக்குள்ளே முதலாவது சமாதானம் இருக்கணும். பிள்ளைகள், பெற்றோர்கள், உறவுகள், உடன்பிறப்புகள் நல்லா சமாதானமாக இருக்கும். 2வது சௌக்கியமாக இருக்கும். நல்ல வசதி வாய்ப்புகளோட சௌக்கியமாக இருக்கும். எங்கள் ஊர்லெல்லாம் ஒருத்தர் பார்த்தோன்னா, சார் சௌக்கியமா அப்படிம்பாங்க. சௌக்கியம் சௌக்கியம் எப்படி இருக்கேன்? சௌக்கியமா அப்படி. சௌக்கியம் வேணும். 3வது நல்ல சுகம் வேணும். 4வது ஐஸ்வர்யம், பணம் தேவைகள் குறையப்படக்கூடாது, நன்மை குறையப்படக்கூடாது.
நன்மையினால திருப்தியாக்க எந்த விதமான நன்மையானாலும், குறிப்பாக உணவு, உடை சம்பந்தமான அடிப்படை தேவை குறைபடக்கூடாது. நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போம், நம்ம வீட்டுக்காக ஜெபிப்போம். விசேஷித்த உபவாச நாளை நியமியுங்கள். அப்படியானா ஒரு சாலம் அசம்பிளி, வழக்கமான அசம்பிளி அல்ல, நீங்கள் செய்கிற குடும்ப ஜபம் இல்லை, நம்ம சபையில் ஜபம் இல்லை. ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்குது, ஒரு ஹாலிடே வருது. ஹாலிடே வந்தோன்னே இந்த நாட்கள்லாம் எல்லா நியூஸ்லேயும் ஒரு டூரிஸ்ட்டை பற்றி இருக்கும். இந்த வார விடுமுறை நாட்களில் அங்கே கூட்டம் அலைமோதியது, மழையின் காரணமாக அங்கே வந்த சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை ஏற்பட்டது. சுற்றுலா 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 நியூஸ் எப்படியும் ஒரு நியூஸ் வருது. வேற ஒன்றுமே இல்லை, மறைமுகமாக இந்த சுற்றுலாத்துறையை அதை அவர் மேம்படுத்துவதற்காக. அது இன்றைக்கு அநேக குடும்பங்களிலேயும் லீவ் விட்டால் எங்கேயாவது சுற்றுலா போடும். அது எண்ணம் நம்ம அறியாமலே நமக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கு. சரி, குடும்பமாக போயிட்டு வர்றது நல்லது. நாங்கள் குடும்பமாக போய் தனித்திருந்து பல ஆண்டுகள், குறிப்பாக கிறிஸ்டி ஹெப்சி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஜபத்துக்காக தனித்து போவோம். திருப்பத்தூர் போயிருக்கிறோம், ஒக்கேனக்கல் போயிருக்கிறோம். ஒக்கேனக்கல் அருவி பார்க்கல, தனித்து அங்கே உட்காந்து நாங்கள் 4 பேரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஒரு ஹாலிடே, ஒரு உபவாச நாளை நியமிங்க. உபவாசம் என்றால் பட்டினி கிடப்பது மாத்திரமல்ல, கர்த்தரோடு வாசம் பண்ணுவதற்கு. குடும்பமாக இருங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணு. குடும்பம் டூர் போகிற மாதிரி குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். சபையில் உள்ள ஜெப நாட்களுக்கு வாங்க. 3வது என்ன செய்யணுமா? நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட பிரியமானவர்களே, 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஜனத்தை கூட்டுங்கள். ஜனத்தை கூட்டுங்கள். உங்கள் வீட்டில் ஜெபம் வைக்கிறோம், ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக உட்காந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை வர சொல்லுங்கள். எங்கள் பாட்டி தாத்தா இருந்தால் பாட்டி தாத்தா வந்து உட்கார சொல்லுங்கள். வீட்டார் அனைவரும் அந்த ஜெபத்தில் உட்காருங்க. இங்கே ஒரு ஆவி கிரியை செய்யும், அங்கே ஒரு ஆவி கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு ரூமில் நீங்கள் 2 பேர் ஜெபிச்சுட்டு இருப்பீங்க, இன்னொரு ரூமில் உட்காந்து அந்த தாத்தா டிவி பார்த்துக்கிட்டு இருப்பார். குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? சொல்கிறவங்களுக்கு புரியுதா? ஒரு ரூமில் உட்காந்து, ஒரே வீட்டில் ஒரு ரூமில் உட்காந்து 2 பேர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. பையன் வெளியே போய் விளாண்டுக்கிட்டு இருக்கிறான். அங்கே என்ன ஆவி கிரியை செய்யும், இங்கே என்ன ஆவி கிரியை செய்யும்? ஜனத்தை கூட்டுங்க. இப்போ சபை ஆசீர்வதிக்கப்படணும்னா சபை எல்லாரும் வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள். வயசானவங்க விடாதீங்க, முதியோரை சேருங்கள். பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். பிள்ளைகள்லாம் வெளியே விளையாட விடாதீங்க. நான் ஜபத்துக்கு போயிட்டு வரேன், நீ உட்காந்துரு வீட்டில் இந்த மொபைல் பார்த்துக்கிட்டு விட்டு வராதிங்க. பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்க. ஏன்? அந்த பிள்ளைக்கு ஜபிக்க தெரியுமா? பாலுண்கிற குழந்தைக்கு ஜபிக்க தெரியுமா? பாலுண்கிற குழந்தைக்கு ஜபம் புரியுமா? இல்லை. அந்த ஸ்பிரிட், அந்த ஒழுங்குமுறை, அந்த பிள்ளை அறியாமலேயே ஒரு பாடம் படிக்கிறது, நாம் தேவனை தேட வேண்டும் என்று. பிரியமானலே அந்த பாலுண்கிற வயதிலேயே அந்த பிள்ளைக்கு அந்த கான்சியஸ்னஸ் டெவலப் ஆகுது. இதுதான் நம்முடைய முறை. நமக்கு நெருக்கத்தில் ஆண்டவரை தேடணும். அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது, இன்னும் நான் சொல்லுகிறேன், வயிற்றில் இருக்கும்போதே அந்த பிள்ளைக்குடைய இன்டெலிஜென்ஸ் கிரியேட் செய்யுது. எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? நெருக்கம் வந்துச்சுன்னா மார்வேட்ட போவாங்களா? அந்த பிள்ளை பார்க்குது, எங்கே போகிறாங்க? ஜெபத்துக்கு போகிறாங்க. அந்த கருத்திலேயே அந்த கரு உருவாகிறது. அந்த கருத்திலேயே அந்த கரு உருவாகுது. பிரியமானவர்களே, கருவுற்றிருக்கிற ஸ்திரீகள் வாங்க, ஜெபத்தில் உட்காருவோம். வீட்டில் ஜெபம் வச்சிங்கனாலும் எல்லாரையும் கூட்டுங்க. சபையில் ஜெபம் வைத்தாலும் எல்லாரையும் கூட்டுங்க. யாரெல்லாம் கூட்டணுமா? அடுத்தால மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைமையும் விட்டு புறப்படுவார்களாக.
கல்யாணம் ஆயிருக்கு 1 இயர் லீவுன்னு இதுக்கு எடுக்காதீங்க. ஜபத்துக்கு லீவு போடாதீங்க, அப்புறம் ரொம்ப லீவ் போட வேண்டியதாயிரும். ஜபத்துக்கு லீவ் போட்டோம்னா, சர்ச்சுக்கு லீவ் போட்டோம்னா வேலைக்கு லீவ் போட வேண்டியது அதிகமாகிடும். நான் சாபம் போடல, ஃபேக்டாக சொல்கிறேன், சபை காரியங்களை எங்கள் பிள்ளைகள் தளர விட்டதே கிடையாது. பெப்சிக்கு நல்ல அட்டெண்டன்ஸ். கிறிஸ்டி எத்தனையோ வருஷம் 100% அட்டெண்டன்ஸ் எடுத்திருக்கான். தேவ நாம மகிமைக்காக சொல்கிறேன். கரங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்திரி போ. ஸ்கூலில் எத்தனை பிள்ளைங்க 100% அட்டெண்டன்ஸ் சொல்ல முடியும்? நீங்கள் டீச்சர்ஸ் இருக்கீங்க தெரியும். பல ஆண்டு 100% அட்டெண்டன்ஸ். சர்ச்சுக்கு உங்கள் அட்டெண்டன்ஸை சரியாக கீப் அப் பண்ணுங்க. உங்கள் வேலையில் உங்கள் அட்டெண்டன்ஸ் சரியாக போயிட்டுருக்கும். அது நான் கண்ட ஃபார்முலா. பிரியமானவர்களே, ஜனத்தை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் ஒரு உபவாச ஜெபம் வச்சார். ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணார். இது என்னுடைய பர்சனல் ரெக்வெஸ்ட், நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த ஜெபத்துக்கு வரணும். அந்த பாஸ்டர் எல்லாருமே நேசிப்பாங்க அந்த சபையில். நீங்கள் எல்லாம் என்னை நேசிக்கிறது போல் அந்த சபையில் அந்த பாஸ்டர் எல்லோரும் நேசிப்பாங்க. அதனால் இந்த ஒரு முறை என்னுடைய பர்சனல் ரெக்வெஸ்ட், எல்லோரும் வாங்க அப்படின்ட்டு. முதல்ல ஒரு ஜெப குறிப்பு சொல்கிறேன். ஆண்டவரே, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைச்சதோ அவனுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போகணும் ஆண்டவரே, அதுக்கு எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒருத்தர் முறைக்கிறாங்க. என்னடா ஒரு வேலை கிடச்சி வேலை இல்லாமல் பிறகு ஜெபம் பண்ணணுமா அப்படின்னு ஒருத்தர் முறைக்கிறாங்க. இவர் தனியாக சோத்திரம் போட்டு விட்டார். இன்னொரு குறிப்பு சொன்னார். ஆண்டவரே, சபையில் யார் யாருக்கெல்லாம் அந்த நாட்களில் திருமணம் ஆச்சுதோ அவங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகணும் ஆண்டவரே, அதுக்காக ஜெபம் பண்ணணும். எல்லோரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லோரும் கொஞ்சம் ஒருத்தரும் ஜபிக்கலை. எப்படி திருமணம் ஆனவங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகிறக்கா ஜபிக்கணுமா? ஒருத்தரும் ஜபிக்கலை. மூணாவது ஒரு சபை குறிப்பு சொன்னார். யார் யாருக்கெல்லாம் அந்த நாட்களில் குழந்தை பிறந்திருக்கும் அந்த குழந்தெல்லாம் இறந்து போகிறதுக்காக ஜபிப்போம் அப்படின்னாரு. எல்லாம் இருந்துச்சு அடிக்க வந்துட்டாங்க. என்ன பாஸ், என்னாச்சு உங்களுக்கு, என்னாச்சு உங்களுக்கு? அந்த பாஸ்டர் 2 கைகளை கூப்பி கொண்டு சொன்னார், நான் இந்த ஊழியம் செய்வது உங்களை பரலோகத்தில் சேர்ப்பதற்காக, உங்களுக்கு வேலை கிடைப்பதற்காக, உங்களுக்கு கல்யாணம் ஆவதற்காக, உங்களுக்கு குழந்தைகள் பிறப்பதற்காக நான் அந்த ஊழியத்தை செய்யலை. நான் அந்த ஊழியம் செய்வதெல்லாம் உங்களை பரலோகத்தில் சேர்ப்பதற்கு. என்ன பாஸ்டர், அதுக்கு என்ன பாஸ்டர்? ஆமாம். ஒருத்தரை பார்த்து, ஏன் நீ கோயிலுக்கு வரல, ஏன் ஜெபத்துக்கு வரல? வேலை வச்சுட்டாங்க. இந்த வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ ஜெபம் பண்ண தெரியுமா? இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கணும் எவ்வளோ ஜெபம் பண்ண. இப்போ என்ன ஆகுது, ஏன் வரலன்னு கேட்டால் வேலை வச்சுட்டாங்க. சாயந்தரம் வேலை இருக்குது, வாரம் முழுசும் வேலைக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை வர முடியலை, வீட்டில் நிறைய வேலை வந்துடுது. அவன் நீ ஆசீர்வதிக்கப்படணும், உனக்கு இந்த வேலை வேண்டாம். திருமணத்துக்கு முன்பாக ஊழியம் சபைன்னு வந்தீங்க, இப்போ திருமணம் ஆகிட்டு கேட்டால் ஏன் வரல? இல்லை அவர் வெளியே கூப்பிட்டு போனார். நீங்கள் வீட்டில் இந்த வேலை வந்துடுச்சு, வீட்டில் ரொம்ப சண்டை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு காரியம், மனைவி வருமனால கணவன் வருமனால ஊழியம் இருந்தவங்க இப்போ ஏன் வரல? மனைவி கூப்பிட்டா, மனைவி குடும்பம் சரியில்லை, ஓடி வந்து ஊழியம் செய்தல்ல. இப்போ ஊழியத்துக்கு தடை எது? இந்த குடும்பம் தானே. ஏமா கோயிலுக்கு வரல? பிள்ளைங்க வந்தால் தொந்தரவு பண்ணுது பாஸ்ட். நான் ஏன் ஊழியம் செய்கிறேன்? நீ பரலோகத்துக்கு போன தானே ஊழியம் செய்கிறேன். எல்லாரும் அழுது ஒப்பு கொடுத்தாங்க. அப்படி ஜபிக்க போல. ஆனால் அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் கர்த்தரை தேடுகிறதுக்கு வேலை தடையாக இருக்கா? நீங்கள் கர்த்தரை தேடுகிறதுக்கு வேறு ப்ரோக்ராம் தடையாக இருக்குதா? நீங்கள் கர்த்தரை தேடுகிறதுக்கு குடும்பம் தடையாக இருக்குதா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள்,
அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். எனக்கு நல்ல வேலை இருந்தது. பரீட்சை எழுதும் முன்பாக எனக்கு வேலை கிடைத்தது. பிரியமானவர்களே, நான் வேலையிலிருந்து ராஜினாமா பண்ண அடுத்த வாரமே எனக்கு ஏசிஐயில் ஆர்டினேஷன் இருந்துச்சு. ஏசியிலேருந்து கர்த்தர் பிரித்தெடுத்து கர்மேல் கொண்டு வந்த அதே வாரம் கர்மேலில் நான் பிரசங்கம் பண்ணேன். இது வரைக்கும் நான் வேலை இல்லாமலே இருக்கலை. ஆனால் ஒருபோதும் என்னுடைய வேலை கர்த்தருடைய காரியங்களுக்கு மேலாக இருந்ததில்லை. என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காரியத்துக்கு மேலாக இருந்தது இல்லை. இதெல்லாம் இந்த ஹவுஸ் ப்ரேயர் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் ஒருத்தர் ப்ரேயர் மீட்டிங் போகல. ஏன் போகலன்னா, அப்படியே எங்கள் சொந்தக்காரங்க ஒரு கிளினிக் திறக்கிறாங்க, அதனால் நான் போயிட்டேன். பிரசங்கம் பண்ண போண்டே போகல. இன்னொரு இடத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, இன்றைக்கி பாஸ்டர் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுற வரல. அப்போ அருமைராஜ் தான் கோஆர்டினேட் பண்ணுவார். அருமைராஜ் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, யாருமே போகல. என்ன, யார் போகணும், இன்னார் போகணும். ஏன் பிரதர்? இல்லை, நான் புறப்பட்டேன், அப்படி மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, வீட்டில் சொன்னாங்க, அதனால போகல. என் வாழ்க்கையில் ஒரு இன்சிடெண்ட் அப்படி சொல்ல முடியுமா? வேலை பார்க்கும்போதே எனக்கு ஒரு பிரசங்கத்துக்கு என்ன அசைன் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வந்துச்சு சொந்தக்காரங்கள் மத்தியில், அதனால நான் போகல. சொல்லுவேன்னா, பெருமைக்காய் சொல்ல கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் கத்தரை ஸ்தோதி. ஏன் இன்றைக்கு நிறைய பேர் அப்படி இருக்காங்க? சின்ன சின்ன சாக்கு போக்குகள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சபையை கூட்டுங்க. சிறு பிள்ளைகள், பாலுங்கிற குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து வாங்க. உங்கள் வீட்டில் ஜபனாலும் எல்லாரும் இருங்க. 4வது, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். வீட்டில் ஜபமாக கூடி வந்துட்டீங்க. ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, தாத்தா, பாட்டி, பிள்ளைங்க எல்லாம் இருக்கோம். கொஞ்சம் பரிசுத்தப்படுத்துங்க. என்னென்ன குறைகள், குற்றங்கள் அறிக்கை பண்ணுங்க. பரிசுத்தமாக இருக்கிறது இன்னும் பரிசுத்தமாக கர்த்தருக்கு என்று பிரிந்து வர. என்னென்ன காரியங்களை கர்த்தருக்கு என்று பிரிந்து வர்றதில் நம்முடைய வாழ்க்கையில் தொய்வு இருக்கு பாருங்க. டு லிவ் ஃபார் காட். இப்போ சபையாக கூடி வரோம், கொஞ்சம் பரிசுத்தப்படுத்தும். இன்னும் கர்த்தருக்காக வாழணும். என்ன செய்யணும்? எதை விடணும்? என்னுடைய ஆவியில் பரிசுத்தம் வேணும், என் ஆத்மாவில் பரிசுத்தம் வேணும், என் சரீரத்தில் பரிசுத்தம் வேணும். என் பிள்ளைகள் பரிசுத்தமாக ஜீவிக்கணும். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் மொபைல் பரிசுத்தமாக இருக்கணும். உங்கள் மொபைல் பரிசுத்தமாக இருக்கணும். ஆலயத்தினுடைய பிரமாணம் அதன் எல்லை எங்கிலும் கர்த்தருக்கு பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாத ஒரு ஃபோட்டோ இருக்கா? பரிசுத்தம் இல்லாத ஒரு ரீல்ஸ் இருக்கா? பரிசுத்தம் இல்லாத ஒரு மெசேஜ், ஒரு சேட் இருக்கா? சாபம். முதல்ல சபையில் ஒரு பட்டிமன்றம் வச்சேன், மொபைலால் நன்மையும் தீமையும். மொபைலால் எவ்வளோ நன்மை இருக்கு. ஜி பூமான் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் மொபைலை நீக்க முடியாது. மொபைல் என்பது அநேகருடைய வாழ்க்கையில் பார்ட் அண்ட் பார்சல் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் தேவைப்படுது. ஒரு ரூட் கண்டுபிடிக்கன்னா கூட மொபைல் போட்டு போகிறோம். ஆனால் அதே மொபைல் உன்னை நரகத்துக்கு நேராக, பாதாளத்துக்கு நேராக, சாபத்துக்கு நேராக நடத்துது. பிரியமானவர்களே, இன்றைக்கி மொபைலால் பல மனநிலை கோளாறு, பாலியல் சீண்டல்கள், வன்முறைகள், கள்ளக்காதல், கொலைகள் பெருகிடுச்சு. உன் மொபைலில் கை வச்சு ஜெபம் பண்ணு. ரொம்ப சந்தோஷம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புதிய வரவு, வேண்டான்னு சொல்ல மாட்டேன். எவ்வளோ தீமைகள் இருக்கு. ஜாக்கிரதை. அதை மேற்கொள்ள முடியாது என்று சொன்னால் தூக்கி எரிஞ்சிருவோம் மொபைலை.
உன் மொபைலே நீ பரலோகத்துக்கு போவதற்கு உன்னை தடை செய்யுமானால் அந்த மொபைலை தூக்கி தூர எரிஞ்சிரு. வேண்டாம். வாலிப பிள்ளைகள் என்றல்ல, பெரியவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன். பிரியமானவர்களே, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சபையை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்க கூடி வரும்போது பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் உங்களுடைய குறைகளை அறிக்கை பண்ணுங்க. பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் உங்கள் குறைகளை அறிக்கை பண்ணுங்க. எங்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு என் குறையை நான் அறிக்கை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பிரசங்கத்துக்காக சொல்லலை. பிரியமானவர்களே, பயத்தோடு சொல்றேன், சாங்கபங்கமான ஜீவி அவனுடைய ஆசீர்வாதத்தை அழிச்சிடக்கூடாது. கர்த்தர் உங்க வீட்டில் பெரிய காரியத்தை செய்யணும். கர்த்தர் உங்க குடும்பத்தில் பெரிய காரியத்தை செய்யணும். பரிசுத்தப்படுத்துங்க. குறிப்பா ஏனோ திரும்பவும் சொல்றேன், உன் மொபைல் அசுத்தம் இருக்கிறதை கர்த்தர் கண்டு உன்னை விட்டு விலகி போயிடுவார். நீ அபிஷேகத்தை இழந்துருவ. நீ கையில் வச்சிருக்க மொபைல் என்ன இருக்கு? அசுத்தம் இருக்கா, பரிசுத்தம் இருக்கா? அதில் அசுத்தம் இருக்குமானால் கர்த்தர், நீ ஒரு மொபைல் வச்சுட்டு போற, ஒரு மொபைல் எடுத்துட்டு போற, அந்த மொபைல் அசுத்தம் இருக்கு, உன் கூட கர்த்தர் வருவாரா? அசுத்தமான உன்னை அப்படி தேய்ச்சி பார்த்துக்கிட்டே நீ ட்ராவல் பண்ணுற, உங்களோட கர்த்தர் ட்ராவல் பண்ணுவாரா? கர்த்தருடைய சமூகம் உங்க கூட வருமா? ஒரு சினிமா பைத்தியமாக இருந்த நான், ஒரு சொப்பனத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட சினிமா பைத்தியம். எந்த அளவுக்கு பைத்தியம் என்று சொன்னால், வருஷ கடைசியில் பேப்பர் எடுத்து வச்சு பார்ப்பேன். அந்த வருஷம் ரிலீஸ் ஆன சினிமா எல்லாம் ஏதாவது ஒரு சினிமா விட்டுருக்கேன்னான்னு பார்ப்பேன். ஒரு சினிமா கூட விட்டுருக்க மாட்டேன். அந்த படம் 4 நாள் ஓடி டப்பாக்குள்ளே போனால் கூட அந்த படத்தை பார்த்துருப்பேன். இப்படியெல்லாம் எனக்கு யாரும் உபதேசம்லாம் கொடுக்கல, ரட்சிக்கப்பட்ட புதுசு. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார், சினிமா பார்க்குறது தப்பான்னார். நான் சொன்ன பதில் இன்றைக்கும் பெருமையோடு சொல்கிறேன். ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்தார். நான் சொன்ன பதில், அவர் பேர் மோசஸ், அவரும் கிறிஸ்டியன் தான், மோசஸ். எனக்கு தப்பாக சரியாக தெரியாது, பிரயோஜனமாக தான் எடுத்துக்கோங்க பிள்ளைகளே. என்னுடைய 21வது வயதில் இந்த கேள்வியை கேட்கும்போது நான் சொன்ன பதிலை சொல்லுகிறேன், ஆவியில் நிறைந்து சொல்லுகிறேன். அவரை பார்த்து சொன்னேன், எனக்கு தப்பாக சரியாக தெரியாது. ஆனால் அந்த படத்தை இயேசு என் கூட இருந்து பார்க்க மாட்டார். நான் சினிமாவுக்கு போகும்போது இயேசுவை கொஞ்சம் வெளியே உட்காந்துக்குன்னு சொல்லிவிட்டு நான் சினிமா பார்த்துட்டு வந்து இயேசுவை ரைட் உள்ளே வருன்னு என்னால் கூட முடியாது. இயேசு வேண்டுமென்றால் சினிமா விட வேண்டும், சினிமா வேண்டுமென்றால் இயேசுவை விட வேண்டும் என்று ரெண்டையும் என்னால் வச்சுட்ருக்க முடியாது. 21 வயதில் இப்படிப்பட்ட பெந்தேகோஸ்து அனுபவமெல்லாம் இல்லாத காலத்தில் நான் சொன்ன பதில் அது. நீங்கள் மொபைலில் ரீல் ஒன்று பார்த்துட்டு போகிறீங்க, காரில் போயிட்டுருக்கிறீங்க, ஆண்டவர் கூட வருவாரா? உட்காந்து அதை பார்ப்பாரா? இல்லை உனக்குள்ள இருந்து ஆண்டவர் கண்ணை முடிக்குவாரா? எப்படி ஆண்டவர் உங்க கூட ட்ராவல் பண்ணுவார்? நீ கையில் ஒரு மொபைல் வச்சுருக்க, அதில் ஒரு காதலி படத்தை உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத படங்களை வச்சுருக்கிற, ஆபாச படத்தை வச்சுருக்கிற, அதை வச்சுட்டு நீ ட்ராவல் பண்ணுற. கர்த்தர் உங்களை எப்படி வருவார் அந்த மொபைல் ஒன்று இருக்கும்போது? வெறும் மொபைலுக்காக சொல்லலை. கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்யணும்னா உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இன்றைக்கே உங்கள் மொபைலில் பார்த்து என்னென்னலாம் டெலீட் பண்ணணும், என்னென்ன ஆப்லாம் உங்களுக்கு வேண்டாம் டெலீட் பண்ணுங்க. மொபைல் கண்டிப்பாக வேணும். பாரத்தோடு சொல்கிறேன், இதுவே உங்களுக்கு அழிவுக்கு ஏதுவாக போயிடக்கூடாது. கண்டிப்பாக ஆண்டவர் ட்ராவல் பண்ண மாட்டார். உன்ட்ட அசுத்தமான ஒரு காரியம் கையில் இருக்கும்போது கர்த்தர்
பயத்தோடு சொல்லுகிறேன், சத்தியமாக நம்மோட அவர் எப்படி ட்ராவல் பண்ணுவார்? இந்த வார்த்தையை பயத்தோடு பயன்படுத்து. கர்த்தர் எப்படி அவங்க கூட இருப்பார்? அது அசுத்தம் இல்லை நீ வச்சிருக்க, அதில் அசுத்தமான காரியம்லாம் இருக்குது. அப்போ ஆண்டவர் எப்படி அவங்க கூட இருப்பார்? உன் மொபைல் உங்கள் அப்பா பார்க்க இஷ்டம் இல்லை, உங்கள் அம்மா பார்க்க இஷ்டம் இல்லை, உன் பாஸ்வேர்டு உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாது, உன் பாஸ்வேர்டு உன் ஹஸ்பண்டுக்கு தெரியாது, அவங்களே அதை பார்த்துடக்கூடாதுன்னு பயப்படுறீங்க. அதை பார்க்கிற கர்த்தர் என்ன செய்வார்? என்ன பார்க்கணும்? அப்பா வந்துடக்கூடாது, அம்மா வந்துடக்கூடாது பயப்படுற. ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் அந்த ரூம்லேருந்து பார்த்துட்டு இருக்கார்ல, இருப்பாரா? போயிட்டு வருவாரா? அப்படியா? நான் ஆஃப் பண்ணணும் அந்த வரும். பரிசுத்தப்படுத்துங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியல. உங்கள் வீட்டை பரிசுத்தப்படுத்துங்க. சபை கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தர் நம் நடுவே பெரிய காரியங்களை செய்வார். உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. 5வது 14ஆம் வசனம் வாசியுங்கள். 1ஆம் அதிகாரம் 14. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். எல்லாரும் வாங்க ஐயா. ஆசாரியர்கள், பிரியமானவர்களே, பலிபீடத்தின் பணிவிடைக்காரர், தேவனுடைய தொண்டர், வாங்க. நைட் ப்ரேயர் வைப்போம். இந்த நம்ம சபையில் பல முறை நைட் ப்ரேயர் எல்லாம் திரும்ப புதுப்பி பக்கத்தில் பலன் தருவார். அந்த ராத்திரி தங்குங்க. வாலண்டியர்ஸ்லாம் நைட் ப்ரேயர் போடுங்க. தொண்டரே தங்குங்க. பலிபீடத்தின் பணிவிடைக்காரர், நேரடியாக ஊழியத்தில் இன்வால்வ் ஆகிற வாலண்டியர்ஸ், பலிபீடத்தின் பணிவிடைக்காரர், ஆசாரியர்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி பாருங்க, ஜெபம் பண்ணுங்க. விசேஷித்த உபவாச நாளை கர்த்தரை திரும்புங்க. விசேஷித்த உபவாச நாளை நியமியுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்தி கர்த்தரை நோக்கி பாருங்க. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 17ஆம் வசனம் வாசியுங்கள். கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. பிரியமல், எல்லாரும் இப்படி ஜெபிங்க. பலிபீடத்துக்கு மண்டபத்துக்கு நடுவேன்னா அந்த பிரகாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கூட பிரவேசிக்கல. வெளியே கிடந்து அழுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்ன? பச்சை கிளி விட்டது வெட்டுக்கிளி திங்குது, வெட்டுக்கிளி விட்டது முசுக்கட்டை பூச்சி திங்குது, முசுக்கட்டை பூச்சி விட்டது பச்சை புழு திங்குது. ஐயோ ஆண்டவரே, முடியல ஆண்டவரே. இப்படி நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ தான் செய்தி ஆரம்பிக்கிறேன். என்னென்ன பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாருங்கிறத உங்களுக்கு சுட்டி காட்டி ஜெபத்துக்குள்ளாக கடந்து போக விரும்புகிறேன். நீங்கள் குறிச்சிக்கோங்க. 22ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க. வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். நம்பர் ஒன் குறிச்சிக்கோங்க. வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும். எது எதெல்லாம் நஷ்டப்பட்டதோ, எது எதெல்லாம் இல்லாமல் போனதோ, எது எதெல்லாம் பிரியமான பயத்தோடு அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், நக்குகிறதற்கு கூட இல்லாமல் போயிட்டோ, அங்கே கர்த்தர் நல்ல விளைச்சலை மேய்ச்சலை கட்டளிடுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. இப்படி நம்ம தாழ்த்தி கூடி வந்து ஜெபிக்கும் போது வனாந்தரத்திலே மேய்ச்சல்களை கட்டளிடுவார். 2வது வாசிங்க. விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். பிரியமானவர்களே, 2வது, உங்களுடைய பிரயாசத்துக்குரிய பலன் உண்டு. உங்கள் பிரயாசத்துக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். வனாந்தரம் வயல்வெளியாகும். உங்கள் பிரயாசத்துக்குரிய பலனை கர்த்தர் தருவார். 3வது தொடர்ந்து வாசியுங்க. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். பிரியமானவர்களே, எப்பப்போ என்ன நன்மை வேணுமோ, எப்போ முன்மாரி வேணும், எப்போ பின்மாரி பண்ணணும், எப்போ ரெண்டு சேர்ந்து எல்லாம் கரெக்டாக பார்த்து
ஏற்ற காலத்தில் எப்போ அந்த காசு வரணும், எப்போ அந்த ஆள் உதவி வேணும், என்னென்ன ஹெல்ப் எப்பப்போ கிடைக்கணுமோ எல்லாவற்றையும் ஏற்ற காலத்திலே கர்த்தர் கிடைக்கப்படும். கொஞ்சம் கைத்தட்டி கர்த்தரை சோத்துறீங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏற்ற காலத்தில் முன்மாரியும் பின்மாரியும் வர்ஷிக்க பண்ணுவார். 4வது, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். கர்த்தர் இப்படி உங்களை ஆசீர்வதிக்கும் போது எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு பெரிய நிறைவை கட்டளையிடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஆலையில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். உங்கள் களஞ்சியங்கள் சகல வித வஸ்துக்களாலும் நிரம்பி வழியும். ஓவர்ஃப்ளோயிங் பிளஸ்ஸிங், ஓவர்ஃப்ளோயிங் பிளஸ்ஸிங். 5வது வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். பிரியமான கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆரம்பத்துலேருந்து சொன்னேன், பச்சை கிளி விட்டதை வெட்டுக்கிளி திங்குது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை புழு திங்குது, பச்சை புழு விட்டதை அந்த பச்சை கிளி திங்குது, என்னமோ எல்லாம் நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். இப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது மாத்திரமல்ல, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரர் நான் சொல்கிறேன், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது மாத்திரமல்ல, வனாந்தரத்தில் மேய்ச்சலை கட்டளையிட போகிறது மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் உள்ள ஒரு ரகசியம், இதுவரைக்கும் நீங்கள் என்ன இழந்து போனீர்களையோ, இதுவரைக்கும் என்ன இழந்து போனீர்களோ அதையும் கர்த்தர் இரட்டத்தனையாய் திருப்பி தருவேன் என்று சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. சீயோனே மகிழ்ந்து களிகூறு. உன் மதியினத்தால், உன் சுய புத்தியினால், உன்னுடைய கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியினால் என்னமோ நடந்து என்னமோ இழந்து போனேன். சரி, போனது போகட்டும், இனிமையாவது நீ நல்லா இரு என்றல்ல, என்னென்ன நீ இழந்து போனாயோ அதையும் கர்த்தர் திரும்ப தருகிறேன். நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன்னை அதிசயமாய் நடத்தி வருகிற கர்த்தரை நீ ஸ்தோத்திர. அதிசயமாய் நடத்தும். 6வது வாசியுங்க. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்று நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. 7வது குறிப்பு 27 வசனத்தை வாசியுங்க. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 7வது, உன் கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவரே உன்னுடைய தேவன். கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்கள் பிரியமல்ல குறிப்புகளை தான் சொல்லியிருக்கிறேன். வனாந்தரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் தன் பலனை தரும். பிரியமானவர்களை ஏற்ற வேளையிலே முன்மாரியை பின்மாரியை கொடுப்பார். களங்கள் தானியத்தினால நிரம்பி நன்மை புரண்டோடும். இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இரட்டத்தினையாய் திரும்ப தருவார். ஒருபோது நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுடைய முகம் செத்து போவதில்லை. அவர்கள் முகத்துக்கு ரட்சிப்பானவர். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா.